தாய் வீடு ஆகஸ்ட் 2026. தமிழும் அரைவாய்மொழி பாடல்களும் மலையக வீதி பாடல்களை முன்வைத்து. எழுதியவர் அருணாசலம் லட்சுமணன். வாசிப்பவர் உங்களில் ஒருவன் ஆண்டன் ஃபீலிக்ஸ். உலக இலக்கிய புலத்தில் வாய்மொழி பாடல்கள் முக்கிய இடத்தினை வகிக்கின்றன. அவை அம்மொழியின் இலக்கிய வளத்தையும் மொழி வளர்ச்சியையும் செழுமைப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்காற்றுகின்றன. பொதுவாக தலைமுறை தலைமுறையாக செவிவழியாக பரவி பேணப்பட்டு வந்த இந்த பாடல்கள் பின்னர் எழுத்து வடிவில் ஆவணப்படுத்தப்படும் நிலையை அடையும் போது அவை அரைவாய்மொழி பாடல்கள் என்ற புதிய இலக்கிய வகைப்பாட்டை உருவாக்குகின்றன. ஒரு சமூகத்தில் எழுதுதல், வாசித்தல் ஆகிய திறன்கள் ஓரளவு பரவலடைந்த பின்னர் தமது குரல் வளம் மற்றும் படைப்பாற்றலின் மீது நம்பிக்கை கொண்ட பாடகர்கள் தாம் கண்ட நிகழ்வுகளையும் அனுபவங்களையும் கற்பனையோடு இணைத்து எழுதி பாடி பரப்பத் தொடங்கினர். இவ்வாறு வாய்மொழி மரபுக்கும் எழுத்து மரபுக்கும் இடைப்பட்ட தன்மையுடன் உருவான படைப்புகளே அரைவாய்மொழி பாடல்கள் என கருதப்படுகின்றன. தமிழ் இலக்கியமும் இத்தகைய பரிணாம வளர்ச்சியை பெற்ற மொழியாகும். அதன் விளைவாக பல்வேறு தேச, பிரதேச மற்றும் சமூக பின்னணிகளை அடிப்படையாக கொண்ட அரைவாய்மொழி பாடல்கள் தமிழில் உருவாகியுள்ளன. அவற்றுள் இலங்கை மலையக மக்களின் வீதி பாடல்கள் தனித்துவமான இடத்தை பெறுகின்றன. மலையக மக்களின் வாழ்வியல் அனுபவங்கள், சமூக உணர்வுகள், வரலாற்று பதிவுகள், தொழிலாளர் வாழ்க்கை, பண்பாட்டு மரபுகள் ஆகியவற்றை இயல்பான மொழிநடையிலும் நாட்டுப்புற இசை மரபிலும் வெளிப்படுத்துவதால் இவ்வீதி பாடல்கள் தமிழின் அரைவாய்மொழி இலக்கியத்துக்கு குறிப்பிடத்தக்க வளத்தை சேர்க்கின்றன. இவ்வடிப்படையில் தமிழும் அரைவாய்மொழி பாடல்களும் என்ற நோக்கில் இலங்கை மலையக அரைவாய்மொழி பாடல்கள் தமிழ் இலக்கியத்திற்கு எவ்வகையில் தனித்துவமான பங்களிப்பை வழங்குகின்றன என்பதை இக்கட்டுரை ஆராய்கிறது. மேலும் இவ்வீதி பாடல்களை இயற்றி பாடி பரப்பிய ஆளுமைகள், அவற்றை தொகுத்து ஆவணப்படுத்திய ஆய்வாளர்கள், பாடல்களின் உள்ளடக்கம், இலக்கிய பண்புகள், சமூக வரலாற்று பின்னணிகள் மற்றும் அவை வெளிப்படுத்தும் சமூக பிரக்ஞைகள் ஆகியவற்றையும் ஆராய்ந்து பதிவு செய்வதன் மூலம் இக்கட்டுரை தனது ஆய்வு பரப்பை விரிவுபடுத்துகிறது. வாய்மொழி பாடல்களின் இயல்பும் முக்கியத்துவமும் தொடர்பாக பல்வேறு அறிஞர்கள் தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். சு. சக்திவேல், நாட்டுப்புற பாடல்கள் மக்களின் வாழ்வோடு இயல்பாக பிறந்து தலைமுறைகளை கடந்து பரவும் மரபிலக்கியங்களாகவும் அவற்றின் ஆசிரியரை தனித்தனியாக அடையாளம் காண முடியாத கூட்டு உருவாக்கங்களாகவும் விளக்குகிறார். இதனைத் தொடர்ந்து சாரல் நாடன் இப்பாடல்கள் மக்களின் அன்றாட பேச்சு மொழியிலும் வாழ்வியல் அனுபவங்களிலும் தோன்றியதால் எளிதில் நினைவில் நிலைத்திருப்பதோடு கலை, மொழி, பண்பாடு, மத நம்பிக்கை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து எடுத்துச் செல்லும் ஆற்றல் கொண்டவை என குறிப்பிடுகிறார். இவ்விரு கருத்துக்களையும் மேலும் விரிவுபடுத்தும் வகையில் பேராசிரியர் கைலாசபதி வாய்மொழி பாடல்கள் ஒரு சமூகத்தின் வரலாறு, மொழி, இலக்கியம், இசை, சமயம் மற்றும் சமூகவியல் ஆகியவற்றை புரிந்து கொள்வதற்கான அடிப்படை ஆதாரங்களாகவும் ஒரு மக்களின் பண்பாட்டு கருவூலமாகவும் திகழ்கின்றன என வலியுறுத்துகிறார். எனவே இம்மூன்று அறிஞர்களின் கருத்துக்களும் வாய்மொழி பாடல்களின் தோற்றம், இயல்பு, சமூகப் பணி மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் ஆகியவற்றை ஒருங்கிணைந்த நோக்கில் விளக்குகின்றன. மனிதகுலத்தின் ஆரம்பகால பண்பாட்டு வெளிப்பாடுகளுள் ஒன்றாக கருதப்படும் வாய்மொழி பாடல்கள் சமூகத்தின் வாழ்வியல் அனுபவங்கள், நம்பிக்கைகள், உணர்வுகள் மற்றும் பண்பாட்டு நினைவுகளை தலைமுறை தோறும் எடுத்துச் சென்றுள்ளன. அவற்றிற்கே உரிய இயல்புகளும் இலக்கிய பண்புகளும் தனித்துவமான கவனத்துக்குரியவையாகும். அதேவேளை வாய்மொழி மரபின் இத்தன்மைகளை ஓரளவு தக்க வைத்துக் கொண்டு எழுத்து வடிவில் உருவாகும் சில பாடல்களிலும் அவற்றின் தாக்கத்தை உணர முடிகிறது. இருப்பினும் அவை வாய்மொழி பாடல்களில் இருந்து வேறுபடும் சில இலக்கிய மற்றும் வெளிப்பாட்டு இயல்புகளையும் கொண்டுள்ளன. இவ்வேறுபாடுகளை விளக்கும் வகையில் பேராசிரியர் சிவத்தம்பி முன்வைக்கும் கருத்து
குறிப்பிடத்தக்கதாக அமைகிறது. எம்மிடையே இப்போது எழுதப்பட்ட ஆனால் வாய்மொழியாக கையாளப்படுகின்ற சில பாடல்கள் உள்ளன. எழுதப்பட்டு அச்சடிக்கப்பட்டு ஆனால் இவற்றினுடைய பயில் நிலையில் அவை பெரும்பாலும் வாய்மொழியாக கையாளப்படுகின்றன அல்லது துண்டு பிரசுரங்களாக விற்கப்படுகின்றன. இவற்றினை ஆங்கிலத்தில் செமி ஓரல் டெக்ஸ்ட் என்பர். ஓரளவு வாய்மொழி பாடல்கள் அல்லது பாதி வாய்மொழி பாடல்கள் என்பர். இவற்றினை நாம் எவ்வாறு விளங்கிக் கொள்வது என்பது முக்கியமான ஒரு விடயமாகிறது. மேற்கூறியவற்றை நாம் நாட்டார் வழிபட்ட பாடல்களோடு சேர்த்துவிட முடியாது. ஏனென்றால் நாட்டார் பாடல் நிலைக்குள்ள ஆசிரியர் தெரியாமை அல்லது ஒட்டுமொத்த கூட்டு நிலை ஆசிரியர் தன்மை இங்கு காணப்படவில்லை. இங்கு குறிப்பிட்ட ஒருவர் அல்லது புலவர் எழுதுவார். சிலவேளை அவரே அதனை மக்கள் முன் வாசிப்பார். இன்றேல் சிலர் வாங்கி வாசித்து காட்டி வைப்பார்கள். ஆகவே உண்மையில் இதனுடைய தொடர்பு பலு என்பது வாய்மொழி நிலைப்பட்டதுதான். வாய்மொழி பாடல்களில் இருந்து அரைவாய்மொழி பாடல்கள் வேறுபடும் முதன்மையான அம்சம் அவற்றின் ஆசிரியத்துவ அடையாளமாகும். வாய்மொழி பாடல்கள் பொதுவாக ஆசிரியர் பெயர் அறியப்படாதவையாகவும் சமூகத்தின் கூட்டு ஆக்கமாகவும் விளங்குகின்றன. இதற்கு மாறாக அரைவாய்மொழி பாடல்கள் குறிப்பிட்ட ஒருவரால் இயற்றப்பட்டு அவரின் ஆசிரியத்துவ உரிமையுடன் பரவுகின்றன. எனினும் அவற்றின் பரவல் முறை பெரும்பாலும் வாய்மொழி மரபையே சார்ந்திருப்பதால் வாய்மொழி மரபின் பரிணாம வளர்ச்சியின் ஒரு கட்டமாகவே அரைவாய்மொழி பாடல்களை அணுக முடிகிறது. தமிழ் செவ்விலக்கியத்தின் தொடக்கமாக கருதப்படும் சங்க காலத்திலும் இத்தகைய இடைநிலை பண்புகளை கொண்ட இலக்கிய வெளிப்பாடுகளை காண முடிகிறது. சங்க இலக்கியம் கல்வி அறிவுமிக்க புலவர்களின் படைப்புகளை மட்டுமன்றி கல்லாவாய்ப்பாணர்கள் பாடிய பாடல்களும் உரிய இடத்தை வழங்கியுள்ளது. புலவர்களைப் போன்ற முறையான கல்வி அறிவை பெறாத பாணர்களின் பாடல்கள் இலக்கிய அங்கீகாரம் பெறுவது தொடர்பான விவாதங்கள் இன்றளவும் ஆய்வுலகில் தொடர்கின்றன. சமூக அமைப்பில் மையம் விளிம்பு என்ற கருத்தியல் அணுகுமுறையின்படி சாதி, சமயம், தொழில், பொருளாதாரம் ஆகிய அடிப்படைகளில் சமூக ஏற்றத்தாழ்வுகள் உருவாகியுள்ளன. பொருளாதார சமூக அதிகாரங்களை தம்பசம் கொண்டவர்கள் சமூகத்தின் மையமாக கருதப்பட்ட நிலையில் வளங்களும் வாய்ப்புகளும் மறுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் அடிப்படை தேவைகளுக்கே போராடும் சூழலில் வாழ்ந்து வந்துள்ளனர். இவ்வாறான விளிம்பு நிலை மக்களின் குரல்கள் சங்க இலக்கியத்திலேயே பாணர்களின் பாடல்கள் வாயிலாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பாணர் மரபு பின்னாளிலும் தமிழ் இலக்கியத்தில் பல்வேறு வடிவங்களில் தொடர்ச்சியடைந்துள்ளன. அந்த மரபின் பரிணாம வளர்ச்சியாகவும் சமூக உருமாற்றத்தின் வெளிப்பாடாகவும் வீதி பாடல்களை அணுக முடியும். இவ்வுண்மையை பேராசிரியர் கா. சிவத்தம்பியின் கருத்துக்களும் வலியுறுத்துகின்றன. பாணர்களின் பங்களிப்பு தமிழ் இலக்கியத்திற்கு மட்டுமன்றி உலக இலக்கிய வரலாற்றிலும் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. எடுத்துக்காட்டாக கிரேக்க நாகரிகத்தின் வாய்மொழி மரபில் உருவாகி பின்னர் எழுத்து வடிவம் பெற்ற இலியட் மற்றும் ஒடிசி ஆகிய மகா காப்பியங்களை இயற்றிய ஹோமரும் பாணர் மரபின் பிரதிநிதியாகவே இலக்கிய வரலாற்றில் கருதப்படுகிறார். இதன் மூலம் வாய்மொழி மரபு உலக இலக்கிய வளர்ச்சியின் அடிப்படை கூறாக விளங்கியுள்ளமை தெளிவாகிறது. அடித்தட்டு மக்களின் எளிய இலக்கிய வெளிப்பாடாக கருதப்படும் இவ்வகை இலக்கிய வீதி பாடல்கள், திருப்பாடல்கள், எழுச்சி பாடல்கள் போன்ற பல்வேறு பெயர்களால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. இதனுடன் பெரிய எழுத்து புத்தகங்கள், குஜிலி இலக்கியங்கள், குஜிலி, காலணா, அரையணா பாட்டு புத்தகங்கள் என்ற பெயர்களாலும் இவ்விலக்கிய வடிவம் குறிப்பிடப்படுவதாக ஆ. இரா. வெங்கடாசலபதி சுட்டிக்காட்டுகின்றார். இவ்வாறான பல்வேறு பெயரிடல்களை ஒருங்கிணைத்து அவற்றை முச்சந்தி இலக்கியம் என்ற விரிவான கருத்தியல் வரையறைக்குள் வகைப்படுத்தும் அவரது முன்வைப்பு குறிப்பிடத்தக்க ஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஆ. இரா. வெங்கடாசலபதியின் இக்கருத்தாக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பேராசிரியர் சே. யோகராசாவின் ஆய்வு பங்களிப்புகளும் அமைந்துள்ளன.
குறிப்பாக ஈழத்தில் உருவாகிய இவ்வகை இலக்கிய மரபை தனித்த ஆய்வு பொருளாக அணுகி அவர் மேற்கொண்ட ஆய்வுகள் ஈழத்து முச்சந்தி இலக்கியம் என்ற நூலாக வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நூல் ஈழத்து வீதிப்பாடல் மரபையும் அரைவாய்மொழி இலக்கிய பண்புகளையும் புரிந்து கொள்வதற்கான முக்கியமான ஆய்வாதாரமாக விளங்குகிறது. மக்கள் கூடும் சந்தைகள், திருவிழாக்கள், வீதிகள் போன்ற இடங்களில் இப்பாடல்கள் பாடப்படுவதோடு அவற்றை உள்ளடக்கிய சிறு புத்தகங்களும் பிரசுரங்களும் விற்பனை செய்யப்பட்டன. எளிய மொழிநடை, கதை வடிவ அமைப்பு, பெரிய எழுத்து வடிவமைப்பு ஆகியவற்றால் கல்வி அறிவு குறைந்த மக்களும் இவற்றை எளிதில் புரிந்து கொள்ளவும் வாசிக்கவும் முடிந்தது. புராணம், இதிகாசம், நாட்டுப்புற கதைகள் மற்றும் அன்றாட சமூக பிரச்சனைகளை மையமாக கொண்ட இப்பாடல்கள் வாய்மொழி மரபுக்கும் எழுத்திலக்கிய மரபுக்கும் இடைப்பட்ட தனித்துவமான இலக்கிய வடிவமாக கருதப்படுகின்றன. இவ்வகை மரபு சிங்கள சமூகத்திலும் கொளகவிகாரய மரபாக தொடர்ந்து செல்வாக்கு பெற்றுள்ளது. சமூக விழிப்புணர்வு, அரசியல் எழுச்சி, விடுதலை கோரிக்கைகள் மற்றும் மக்கள் இயக்கங்களில் இப்பாடல்கள் முக்கிய பங்காற்றியுள்ளன. அதேபோன்று வெசாக் பௌர்ணமி விழாக்களில் அலங்கார பந்தல்களை மையமாக கொண்டு ரபான் இசையுடன் பாடப்படும் பாடல்களும் இம்மரபின் தொடர்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. எழுத்து வடிவில் உருவான பாடல்களும் கதைகளும் நீண்ட காலமாக வாய்மொழி மரபின் வழியே மக்களிடம் பரப்பப்பட்டு வருகின்றன. ஓலைச்சுவடிகளில் பதிவு செய்யப்பட்ட சித்த மருத்துவம், சோதுடம், நாட்டுப்புற கதைகள் போன்றவை பாடல்களாகவும் கதை சொல்லல் மரபாகவும் பரவியதன் தொடர்ச்சியாக உடுக்கடி பாடல், வில்லுப்பாட்டு போன்ற கலை வடிவங்கள் வளர்ச்சியடைந்தன. இத்தகைய மரபின் தொடர்ச்சியாக மலையக வீதி பாடல்கள் தமிழின் முச்சந்தி இலக்கிய மரபில் தனித்துவமான இடத்தை பெறுகின்றன. தமிழகம், மலேசியா, இலங்கை ஆகிய நாடுகளில் இம்மரபு காணப்பட்டாலும் இலங்கையின் மலையகம் தனித்த சமூக அனுபவங்களை பதிவு செய்வதன் மூலம் சிறப்பு பெறுகிறது. குறிப்பாக 1920களின் இறுதி பகுதியில் இருந்து 1980கள் வரை பல வீதி பாடல்கள் வெளிவந்துள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை ஆவணப்படுத்தப்பட்ட தொகுப்புகள் மற்றும் ஆய்வாளர்களால் சேகரிக்கப்பட்ட பாடல்கள் வாயிலாகவே இன்று அறியப்படுகின்றன. மேலும் தமிழ் திரைப்பட பாடல்கள், நாட்டார் இசைமெட்டுக்கள் மற்றும் மலையக முக்கூத்து மரபின் இசைமெட்டுக்களையும் தழுவியும் இவ்வீதி பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளமை அவற்றின் இசை மற்றும் பண்பாட்டு தனித்துவத்தை வெளிப்படுத்துகிறது. மலையக வீதிப்பாடல்களை தொகுத்து ஆவணப்படுத்தி ஆய்வுக்குட்படுத்தும் முயற்சிகள் பல்வேறு ஆளுமைகளின் பங்களிப்புகளாலும் சமூக, கல்வி, ஆய்வு மற்றும் இலக்கிய சந்தர்ப்பங்களாலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 1997ஆம் ஆண்டு சாரல் நாடன் தனது மலையகம் வளர்த்த தமிழ் நூலில் இவ்வகை பாடல்கள் குறித்த கருத்தியல் அவதானிப்பை முன்வைத்ததிலிருந்து 2007ஆம் ஆண்டு மு. சிவலிங்கம் மலையக தமிழர் நாட்டுப்புற பாடல்கள் தொகுப்பில் அவற்றை மலையக வீதிப்பாடல்கள் என்ற தலைப்பில் வகைப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. சிவராஜேந்திரன் ஏற்பாடு செய்த சமூகவியல் கண்காட்சி, கண்டி சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் மலையக அருங்காட்சியக காட்சிப்படுத்தல்கள், லெனின் மதிவானத்தின் கட்டுரைகள் மற்றும் அவற்றை தொடர்ந்து O.A. ராமையாவின் விமர்சனங்கள் ஆகியன இத்துறைக்கான அறிவியல் உரையாடலை விரிவுபடுத்தின. 2011ஆம் ஆண்டு சர்வதேச தமிழ் எழுத்தாளர் மாநாட்டில் மலையக வீதிப்பாடல்களும் அவை வெளிப்படுத்திய எழுச்சி கோஷங்களும் என்ற ஆய்வு முன்வைக்கப்பட்டதோடு தினக்குரல், உதயசூரியன் மற்றும் வீரகேசரி, சூரியகாந்தி இதழ்களில் வெளியான தொடர்களும் இவ் இலக்கிய மரபை விரிவாக அறிமுகப்படுத்தின. 2012இல் மலையக அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்த பாடல்கள் பரதேசம் போன தமிழர்களின் பரிதாப பாடல்கள் என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டதுடன் 2013ஆம் ஆண்டு பேராசிரியர் சே. யோகராஜா, அந்தனி ஜீவா மற்றும் நிகர் சமூக கலை இலக்கிய அரங்கம் 2017இல், என். சரவணன் 2019இல், H. விக்ரமசிங்கவின் மீள்பதிப்பு முயற்சி 2022இல் M. ஜெயசீலன், ஜே. ஹரோசனா ஆகியோரின் தொகுப்பாக்கங்களும் ஆய்வுகளும்
மலையக வீதிப்பாடல்களின் இலக்கிய, வரலாற்று மற்றும் சமூக பெறுமதியை வலியுறுத்தின. தொடர்ந்து 2022 மானா மக்கீன் இணைந்து வெளியிட்ட ஆய்வுத் தொகுப்பும் இத்துறையில் மிக முக்கியமான ஒன்றாகும். இவ்வாறான அனைத்து முயற்சிகளும் மலையக வீதிப்பாடல்களையும் அவற்றை இயற்றி பாடி பரப்பிய ஆளுமைகளையும் அரைவாய்மொழி இலக்கிய மரபின் முக்கிய அங்கமாக நிலைநிறுத்துவதோடு தமிழ்மொழி, தமிழர் வரலாறு, வாழ்வியல், தொழிலாளர் போராட்டங்கள் மற்றும் சமூக எழுச்சிகளின் வரலாற்றை பதிவு செய்யும் அரிய இலக்கிய ஆவணங்களாக அவற்றை உறுதிப்படுத்தியுள்ளன. முச்சந்தி இலக்கிய பொதுமைக்குள் ஓர் அங்கமாக மலையக வீதி பாடல்கள். ஓரளவு வாய்மொழி பாடல்கள், பாதி வாய்மொழி பாடல்கள், எழுத்து நிலைபெற்ற பாடல்கள் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் இவ்வகை இலக்கியங்கள் இரா வெங்கடாசலபதி முச்சந்தி இலக்கியம் என்ற பொதுவான வகைப்பாட்டிற்குள் உள்ளடக்குகின்றார். இவ்வகைப்பாட்டை மலையக வீதி பாடல்களுக்கும் பொருத்தும் முயற்சி 2012 பி. முத்துலிங்கம் தொகுத்து வெளியிட்ட பரதேசம் போன தமிழர்களின் பரிதாப பாடல்கள் மலையக முச்சந்தி இலக்கிய தொகுப்பு என்ற நூலின் வழி மேலும் உறுதி பெறுகிறது. இருப்பினும் மலையக வீதி பாடல்கள் என்ற அடையாளம் தனித்துவமான முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஏனெனில் இப்பாடல்கள் இலங்கை மலையக தமிழர்களின் வரலாறு, வாழ்வியல், இடம்பெயர்வு, தொழிலாளர் அனுபவங்கள் மற்றும் சமூக போராட்டங்களை நேரடியாக பதிவு செய்யும் ஆவணங்களாக விளங்குகின்றன. எனவே இவற்றை வெறுமனே முச்சந்தி இலக்கியம் என்ற பொதுவான வகைப்பாட்டிற்குள் மட்டுமே அடக்கி பார்ப்பதை விட மலையக சமூகத்தின் வரலாற்று மற்றும் பண்பாட்டு அடையாளங்களை வெளிப்படுத்தும் தனித்த இலக்கிய மரபாக அணுகுவதே ஆய்வு நோக்கில் பொருத்தமானதாகும். எது எவ்வாறாயினும் இரா வெங்கடாசலபதியின் வகைப்பாட்டில் இடம்பெறும் குஜிலி பாட்டு புத்தகம் என்ற வரையறையின் பொருத்தப்பாடு குறித்து மீளாய்வு செய்ய வேண்டிய தேவை உள்ளது. பொதுவாக குஜிலி என்ற சொல் பொழுதுபோக்கு அல்லது பாலியல் உணர்வுகளை தூண்டும் சிற்றிலக்கியங்களையும் உள்ளடக்கும் பொருளில் பயன்படுத்தப்பட்ட வரலாற்று பின்னணியை கொண்டுள்ளது. இந்நிலையில் ஒரு சமூகத்தின் வரலாறு, வாழ்வியல், இடப்பெயர்வு, வேதனை, உரிமை போராட்டம் மற்றும் சமூக எழுச்சி போன்றவற்றை பதிவு செய்யும் மலையக வீதி பாடல்களை அதே வகைப்பாட்டிற்குள் இணைப்பது கருத்தியல் ரீதியாக சில ஐயங்களை ஏற்படுத்துகிறது. வெங்கடாசலபதியின் முச்சந்தி இலக்கியம் என்ற பரந்த வகைப்பாடு பல்வேறு காரணங்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தாலும் அதனுடன் குஜிலி என்ற பெயரிடலை இணைப்பது மலையக வீதி பாடல்களின் சமூக, வரலாற்று மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவத்தை முழுமையாக பிரதிபலிப்பதாக தெரியவில்லை. எனவே இப்பாடல்களின் தனித்துவமான வரலாற்று அனுபவங்களையும் சமூக அடையாளத்தையும் கருத்தில் கொண்டு மலையக வீதி பாடல்கள் அல்லது மலையக அரைவாய்மொழி பாடல்கள் என்ற அடையாளங்களே ஆய்வு நோக்கில் பொருத்தமானவையாக கருதப்படுகின்றன. தமிழும் அரைவாய்மொழி பாடல்களும் என்ற வரையறைக்குள் மலையக வீதி பாடல்கள் குறிப்பிடத்தக்க இடத்தை பெறுகின்றன. குறிப்பாக 1930களில் இருந்து 1980கள் வரையிலான காலப்பகுதியில் பல்வேறு பாடலாசிரியர்கள் தொழிலாளர் வாழ்க்கை, குடியுரிமை போராட்டம், அரசியல் விழிப்புணர்வு, சமூக சீர்திருத்தம், இன அடையாளம், மத நம்பிக்கை மற்றும் அன்றாட வாழ்வியல் அனுபவங்களை மையமாக கொண்டு ஏராளமான வீதிப்பாடல் நூல்களை வெளியிட்டுள்ளனர். இப்பாடல்கள் மலையகத் தமிழர்களின் வரலாறு, வாழ்வியல் மற்றும் சமூக எழுச்சிகளை பதிவு செய்யும் அரைவாய்மொழி இலக்கிய ஆவணங்களாக மட்டுமன்றி அக்கால சமூக அரசியல் மாற்றங்களை பிரதிபலிக்கும் வரலாற்று சான்றுகளாகவும் விளங்குகின்றன. மலையக வீதிப்பாடல் மரபின் வளர்ச்சிக்கும் ஆவணப்படுத்தலுக்கும் பங்களித்த முக்கியமான பாடல் ஆசிரியர்களும் அவர்களது வெளியீடுகளும் பின்வருமாறு தொகுத்து காட்டப்படுகின்றன. மலையக வீதிப்பாடல் மரபின் வளர்ச்சியில் பல்வேறு பாடலாசிரியர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளனர். அவர்களில் கோ. மீனாட்சி அம்மாள் நடேசையர் 1931 இலங்கையில் இந்திய தொழிலாளர் அந்தரப் பிழைப்பு, 1937 இலங்கை தோட்ட இந்திய தொழிலாளர் அந்தரப் பிழைப்பு நாடகம், 1940
இந்தியர்களது இலங்கை வாழ்க்கையின் நிலைமை ஆகிய நூல்களை வெளியிட்டார். மதுரை முத்தமிழ் சேத்திரபூமி கவிஞர் கா. சி. ரங்கநாதன் நவரசன் ததும்பும் சமரசமுரசு நீங்கள் இந்தியாவா இலங்கையா 2 பாகங்கள். 1959 புது நவமணி குடும்ப வழிகாட்டி, 1963 தமிழ் மணி கீதம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். 1941 V.S. கோவிந்தசாமி தேவர் ஸ்ரீ கதிரநாதன் பேரில் ஆனந்த களிப்பு, 1956 மக்கள் குரலினும் தமிழ் மணி முரசு, 1964 ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் இலட்சிய முழக்கம், 1973 டட்லி செனநாயக்கா அவர்கள் மீது அனுதாப கீதம் ஆகிய நூல்களை வெளியிட்டுள்ளார். இவர்களை தொடர்ந்து M.S. கிருஷ்ணம்மாள், S. பெரியக்கா, M.S. ராஜப்பா, A.M. ராமையா தேவர், மெய்லாங்கோன்பட்டி M.B. வேல்சாமிதாசன், ஜஃபார் ஜில் சுல்தான், காவத்தை V.P. கருப்பையா, சோமு பெதி இருளப்பா, M.B. பழனியாண்டி, P.R.M. முருகையா பிள்ளை, M.S. நாதன் மற்றும் டெனியாய M.K. முனியாண்டி தேவர் ஆகியோரும் தொழிலாளர் வாழ்க்கை, சமூக போராட்டம், குடியுரிமை, அரசியல் விழிப்புணர்வு மற்றும் சமய உணர்வுகளை மையமாக கொண்ட பல்வேறு வீதிப்பாடல்கள் நூல்களை வெளியிட்டு மலையக அரைவாய்மொழி இலக்கிய மரபின் ஆவணப்படுத்தலுக்கும் வளர்ச்சிக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளனர். இதற்கு மேலாக A. கருப்பையா தேவர், S.S. நாதன், B.R. பெரியசாமி, பதுளை வ. ஞான பண்டிதன், A. சிதம்பரநாத பாவலர், V.N. பெரியசாமி, கவாலி செல்லன், மண்டியன் வேலு என்று சொல்லப்படும் கவாலி செல்லன் ஆகியோரும் மலையக வீதிப்பாடல் மரபுடன் தொடர்புடைய ஆளுமைகளாக அறியப்படுகின்றனர். இவர்களின் பாடல்களும் பாடல் தொகுப்புகளும் முழுமையாக கிடைக்கப்பெறுமானால் இவ்விலக்கிய மரபின் சமூக, அரசியல் மற்றும் பண்பாட்டு தாக்கங்களை மேலும் ஆழமாக மதிப்பிடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதேவேளை இப்பாடல்களை மக்களிடையே பரப்பிய பாடகர்களின் பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கது. பசறையூர் கா. வேலாயுதம், விமலநாதன், வட்டக்கொடைய ராஜசேகரன் ஆகியோர் வீதிப்பாடல் ஆசிரியர்கள் இயற்றிய பாடல்களை அவற்றின் மூல முடுக்குகளிலேயே பாடி மக்களிடம் கொண்டு சென்றனர். குறிப்பாக அமரர் பசறையூர் க. வேலாயுதம் பல்வேறு மேடைகளில் இப்பாடல்களை நிகழ்த்தியதன் மூலம் அவற்றின் பரவலுக்கு முக்கிய பங்காற்றினார். இவ்விலக்கிய மரபை ஆய்வு செய்த உரைகள், கட்டுரைகள் மற்றும் ஆவணங்களின் வழி பதிவு செய்யாதவர்களாக வ. செல்வராஜா, மு. நித்யானந்தன், கலாநிதி செ. சுதர்சன், மல்லியப்பு சந்தி திலகர், சிவலிங்கம் சிவகுமார், சு. முரளிதரன், வே. ராமர், சு. தவச்செல்வன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இப்பதிவுகளை தொகுத்து வெளியிடுவதில் கலை ஒளி முத்தையா பிள்ளை அறக்கட்டளையின் செயற்பாட்டாளர் H. விக்ரமசிங்க முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளார். மேலும் தலவாக்கலை, வட்டக்கொடை பகுதி மலையக வீதிப்பாடல் மரபின் முக்கிய மையமாக விளங்கியதுடன் அப்பகுதியின் பிரதிநிதி குரலாக கபாலி செல்லன் திகழ்ந்தார். அவரது வாழ்க்கை மற்றும் பாடல்களை பற்றிய சிவலிங்கம் சிவகுமார், மல்லியப்பு சந்தி திலகர், பேராசிரியர் செ. யோகராசா ஆகியோரின் பதிவுகள் இம்மரபின் வரலாற்றை மீள்கட்டமைப்பதற்கான முக்கிய ஆதாரங்களாக விளங்குகின்றன. மேற்குறிப்பிட்ட வீதி பாடல் ஆசிரியர்களுள் இம்மரபை தோற்றுவித்தும் அதன் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டும் செயல்பட்டவராக கோ. மீனாட்சி அம்மாள் நடேசையர் சிறப்பிடம் பெறுகிறார். இலங்கை தமிழ் கவிதை வளர்ச்சியிலும் பெண் கவிஞர்களின் வரலாற்றிலும் பத்மாசினி அம்மையார் மற்றும் ந. மீனாட்சி அம்மா ஆகியோருடன் இணைத்து நோக்கத்தக்க ஆளுமையாக அவர் திகழ்கிறார். குறிப்பாக இலங்கையில் அரசியல் மற்றும் தொழிலாளர் உரிமை சிந்தனைகளை கவிதை வடிவில் வலியுறுத்திய முன்னோடி கவிஞர்களுள் ஒருவராக மீனாட்சி அம்மாள் கருதப்படுகிறார். நடேசையரின் இலங்கை தோட்ட இந்திய தொழிலாளர் அந்தரப்பிழைப்பு நாடகம் தொடர்பான ஆய்வுகள் இலங்கை தமிழ் நாடக வரலாற்றை மீளாய்வு செய்ய வேண்டிய தேவையை உருவாக்கியுள்ளன. இந்நாடகத்தில் மீனாட்சி அம்மாளின் பாடல்கள் முக்கிய கூறாக இடம்பெற்றிருப்பது அவை நாடகத்திற்காக இயற்றப்பட்டவையா அல்லது முன்னரே பரவியிருந்த பாடல்களை அடிப்படையாக கொண்டு நாடகம் உருவாக்கப்பட்டதா என்ற ஆய்வு கேள்வியையும் எழுப்புகிறது.
அவரது பாடல்களில் சிதம்பரநாத பாவலரின் கவிதை தாக்கமும் மகாகவி பாரதியாரின் சிந்தனை மற்றும் கவிநடையின் செல்வாக்கும் தெளிவாக காணப்படுகின்றன. மேலும் உடுமலை முத்துசாமி கவிராயரை தனது ஆசானாக குறிப்பிட்டிருப்பதும் அவரது இலக்கிய பரம்பரையை உணர்த்துகிறது. மீனாட்சி அம்மாளின் பாடல்கள் தொழிலாளர்களின் உரிமை உணர்வை தூண்டுவதோடு அவர்களின் சமூக, பொருளாதார மற்றும் மனிதாபிமான சிக்கல்களை ஆவேசமும் எழுச்சியும் நிறைந்த குரலில் பதிவு செய்கின்றன. இதற்கு சான்றாக அவரது பின்வரும் பாடல் வரிகளை குறிப்பிடலாம். இந்திய கூலிகள் இலங்கையில் படுகிற இன்னல்கள் தனையெடுத்துரைத்திடுவோம், தந்திர முதலாளி தரகர் கங்காணிகள் தன்னலம் கருதுதல் குறைத்திடுவோம், சொந்த ஊரை விட்டு வந்து துன்பப்பட்டோமே, சிந்தனெந்து நொந்து மிகு சீருங்கட்டோமே. தொழிலாளர் உரிமை குறித்த அவதானத்தில் இந்திய வம்சாவளி தமிழர்களின் அரசியல் உரிமை குறித்த அவதானமும் பெண்ணிலவாத முனைப்பும் இவரது பாடல்களில் ததும்பி நிற்கின்றன. அதன் வரிசையில் MS கிருஷ்ணம்மா, S பெரியக்கா ஆகியோரது பாடல்களும் கவனத்தை பெற்றன. இப்பெண்கள் மூவரும் மலையக கவிதை இலக்கிய வரலாற்றிலும் முக்கிய கவனத்தை பெறுகிறார்கள். மலையக மக்களின் சிக்கல் நிலைகளை இடதுசாரிய போக்குடன் அணுகும் வழிமுறையில் செங்கொடி சங்கத்தின் செயற்பாடுகள் முக்கிய கவனத்தை பெறுகின்றன. சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் தேசிய இடதுசாரிய தலைவர்களின் தொழில் சங்கங்களில் அக்கறை காட்டினார்கள். இருந்த போதிலும் இடதுசாரிய அமைப்புகளின் தலைவர்கள் வர்க்க உணர்வுகளுக்கு மேலாக இன அடையாள சிந்தனையில் மூழ்கியிருந்தார்கள். அதனாலும் பாதிக்கப்பட்ட வரலாறையும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் கொண்டுள்ளார்கள். செங்கடி சங்கம் இந்திய வம்சாவளி தமிழர்களால் கட்டமைக்கப்படுகிறது. மலையக தமிழர்களின் விடுதலை வேட்கையை நோக்காக கொண்டு செயற்பட தொடங்குகிறார்கள். கலை, இலக்கிய, பண்பாட்டு நடவடிக்கைகளை ஊடகமாக அணுகும் செயற்பாட்டில் வெற்றி காண்கிறார்கள். தோட்டங்கள் தோறும் கலை நிகழ்வுகள், கருத்துக்கள் மிக காத்திரமாக ஊடுகடத்தப்படுகிறது. மலையகத்துக்கே உரித்தான கூத்து வடிவங்கள் மீள் வடிவத்தோடு பரீட்சிக்கப்படுகிறது. கூத்து பாடல்களின் மட்டுக்களோடு கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. நவீன காமன் குத்து, கீமன் குத்து என்ற பெயர்களாலும் உரிமை சார்ந்த கோஷங்கள் ஊடுகடத்தப்படுகின்றன. தென்னிந்தியாவில் திராவிட கருத்து நிலைகளும் செல்வாக்கு பெறுகின்றன. சினிமா, திரைப்படங்களில் உள்ளடக்கப்படும் பாடல்களும் இக்கருத்தியலை மக்கள் மயப்படுவதில் செல்வாக்கு பெறுகிறது. இதனுடைய தாக்கத்தோடு இப்பாடல்கள் தழுவிய வகையில் இடதுசாரிய சிந்தனையில் பாடல்கள் உருவாகின்றன. அப்பாடல்கள் அமைப்பின் குழுவினரால் இயற்றப்படுகின்றன. போராட்ட தீ என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட இப்புரட்சிகர பாடல்கள் மாவோசியா மற்றும் இடதுசாரி சித்தாந்தங்களை அடித்தளமாக கொண்டு தோட்டத் தொழிலாளர்களிடையே பரவலான செல்வாக்கை பெற்றன. தொழிலாளர் வர்க்க போராட்டம், சமூகச் சுரண்டல், வறுமை, சமத்துவம் மற்றும் விடுதலை சிந்தனைகளை வலியுறுத்தும் இப்பாடல்கள் உழைக்கும் மக்களின் வாழ்வியல் அனுபவங்களையும் உரிமை கோரிக்கைகளையும் தீவிர அரசியல் குரலுடன் வெளிப்படுத்துகின்றன. எடுத்துக்காட்டாக, பஞ்சமுண்டு பசியுண்டு பாருதோளா, தேயிலை தூரில் தேங்காய் மாசி இருக்கிறதென்று மாறு மனிதா மாறு, புரட்சி மனிதனாக மாறு போன்ற பாடல்கள் வர்க்க முரண்பாடு, தோட்டத் தொழிலாளர்களின் சுரண்டல் மற்றும் புரட்சிகர மாற்றத்தின் அவசியத்தை வலியுறுத்துகின்றன. ஏற்கனவே மக்களிடையே பிரபலமடைந்த திரைப்படங்கள் மற்றும் நாட்டுப்புற மெட்டுக்களை தழுவி அமைந்திருந்ததால், குறிப்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆரின் திரைப்பட பாடல்களின் செல்வாக்கை பயன்படுத்தியதால் இப்பாடல்கள் விரைவாக மக்களிடம் சென்றடைந்தன. உலகளாவிய இடதுசாரி இயக்கங்களின் தாக்கத்துடன் மலையகத்தில் உருவான கலை, இலக்கிய மற்றும் நாடக குழுக்கள் இப்பாடல்களை மேட நிகழ்ச்சிகளிலும் வீதி நாடகங்களிலும் பயன்படுத்தி தொழிலாளர்களின் உரிமை கோரிக்கைகளை மக்களிடம் கொண்டு சென்றன. பின்னர் அரசியல் வன்முறைகள் மற்றும் உள்நாட்டு யுத்தச் சூழல் இச்செயல்பாடுகளை தற்காலிகமாக பாதித்த போதிலும் அரச சார்பற்ற நிறுவனங்களும் நாவலப்பிட்டி, ஹட்டன் பகுதிகளில் இயங்கிய மறுமலர்ச்சி மன்றம் போன்ற அமைப்புகளும் வீதி நாடகங்களையும் புரட்சிகர பாடல் மரபையும் மீள் உயிர்ப்பிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கின. மறுமலர்ச்சி மன்றம் தோட்டங்கள் தோறும் சென்று தொழிலாளர்களிடத்தே தெளிவுபடுத்தல் செயல்பாட்டில் ஈடுபடுகிறார்கள். கலைஞர்களை தேடி அவர்களுக்கு வாய்ப்பினை கொடுக்கிறார்கள்.
கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாகவும் தொழிற்பயிற்சியை வழங்கும் செயற்பாட்டிலும் அதீத கவனத்தை செலுத்தினார்கள். அவ்வாறே போதை பழக்கத்தை களைய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும் செயற்பாடுகளும் கவனத்தை பெறுகின்றன. இவ்வலியுறுத்தல்களுக்கான ஊடகமாக வீதி பாடல்களின் பாணியில் இவர்களாலும் பாடல்கள் இயற்றப்பட்டு பிரசுரங்களாகவும் செயன்முறை மூலமாகவும் அணுகப்பட்டமை கவனத்துக்குரியதாகும். அவ்வாறு வெளியிட்ட பாடல் தொகுப்புகளில் கணை இசைக்கொத்து முக்கிய கவனத்தை பெறுகிறது. இத்தொகுப்பில் என்டன் கிறிஸ்டோபர், ச அருளானந்தம், எம் மன்சூர், பி மருதை ஆகிய பாடல் ஆசிரியர்கள் வெளிப்படுகிறார்கள். இத்தொகுப்பில் குறிப்பிட்டுள்ளமைக்கு அமைய இப்பாடல்களை பாடுவதற்கு பாடகர்கள், இசை வழங்குனர்கள், பயிற்சி வழங்குனர்கள், ஆலோசனை வழங்குனர்கள் என்ற கட்டமைப்பு திட்டமிட்டபடி இருந்தமை கவனத்துக்குரியதாகும். அத்தொகுப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள பின்வரும் பாடலான மெல்ல வந்தோம் மெல்லடையார் நாங்கள், சொல்ல வந்தோம் சோக கதை என்று, காலையிலே கத்தும் பிள்ளை அமர வைக்கணும், பிள்ளை தலைமுடியை வாரி வாரி எண்ண வைக்கணும், தூங்கும் கணவனை எழுப்பி காப்பி வைக்கணும், பின்பு தூரமலை போய் நடந்து கொழுந்திப்பிக்கணும் என்ற வரிகளோடு குடும்பத்திலும் பேச்சுரிமை எமக்கு மறுத்திடும், அந்த உடம்புழைப்பை அடிமையாக தந்து வைக்கணும், பிள்ளை பெற்று வளர்த்து விட்டு ஏங்கி நிற்கணும், எங்க பிள்ளைகளின் உரிமைகளில் மறந்து வாழணும் என்ற வரிகளும் குறிப்பிடத்தக்கவையாகும். இப்பாடலூடாக என்டன் கிறிஸ்டோபர் என்ற மக்கள் பாடகன் உயர்ந்து நின்றமையும் அவதானத்துக்குரியதாகும். கணை போன்ற சமூக இயக்கங்களின் வெளியீடுகளை தேடுவதும் ஆவணப்படுத்துவதும் இத்துறைசார் வெளிப்படுத்துகைகளை ஆழமாக அறிதலுக்கான வாய்ப்பாக அமையப்பெறும். தமிழும் அரைவாய்மொழி பாடல்களும் என்ற பார்வையில் நோக்கும் போது மலையக அரைவாய்மொழி பாடல்கள் மலையக தமிழர் சமூகத்தின் வரலாறு, வாழ்வியல், அரசியல், பண்பாடு மற்றும் உரிமை போராட்டங்களை ஆவணப்படுத்தும் முக்கிய இலக்கிய வடிவமாக திகழ்கின்றன. இப்பாடல்கள் பூர்வீக நிலத்தின் மீதான பற்றுணர்வு, உழைப்புச் சுரண்டலுக்கு எதிரான குரல், வீட்டு மற்றும் நில உரிமை கோரிக்கைகள், இந்திய வம்சாவளி தமிழர்கள் எதிர்கொண்ட பாகுபாடுகள் மற்றும் இன வன்முறைகள், சட்ட மற்றும் அரசியல் ஒடுக்குமுறைகளுக்கான எதிர்ப்புகள், கட்டாய புலம்பெயர்வின் விளைவுகள், சமூக, குடும்ப, தனிமனித மீட்சிக்கான விருப்பம், தொழிற்சங்க மற்றும் அரசியல் இயக்கங்களின் பங்கு, ஒற்றுமையின் அவசியம், தோட்ட துண்டாடல் மற்றும் நுண் அரசியலின் தாக்கம், கல்வியின் முக்கியத்துவம், சமூக தலைவர்களின் பலம் பலவீனங்கள், வரலாற்று வாழ்வியல் பதிவுகள், திட்டமிட்ட தாக்குதல்கள் மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளால் உருவாகும் பாதிப்புகள், மேலும் சுய முன்னேற்றம் மற்றும் உரிமை சார்ந்த முன்னெடுப்புகளின் அவசியம் போன்ற பல்வேறு கருத்து நிலைகளை வெளிப்படுத்துகின்றன. எனவே இலக்கியம் ஒரு சமூகத்தின் ஆவணம் என்ற வகையில் மலையக அரைவாய்மொழி பாடல்கள் மலையக மக்களின் கூட்டு நினைவுகள், அனுபவங்கள் மற்றும் அடையாள போராட்டங்களை பதிவு செய்யும் அரிய சமூக வரலாற்று ஆவணங்களாக கருதப்படுகின்றன. இலக்கியம் ஒரு சமூகத்தின் ஆவணம் என்ற அடிப்படையில் மலையக வீதி பாடல்கள் மக்களின் வாழ்வியல் யதார்த்தங்கள், வேதனைகள், போராட்டங்கள் மற்றும் சமூக அனுபவங்களை உண்மைத்தன்மையுடன் பதிவு செய்துள்ளன. இவ்வீதி பாடல்களை இயற்றிய பலர் பின்னாளில் ஆன்மீக உணர்வுடன் பக்தி பாடல்களையும் படைத்துள்ளனர். மலையக இலக்கியத்தின் தனித்துவ அடையாளத்தையும் குறிப்பாக எதிர்ப்பிலக்கிய மரபையும் வலுப்படுத்துவதில் இப்பாடல்கள் குறிப்பிடத்தக்க பங்காற்றுகின்றன. அதேவேளை மலையக மக்களின் வரலாறு, வாழ்வியல், உரிமை உணர்வு, சுயமரியாதை, ஏக்கம் மற்றும் எழுச்சி ஆகியவற்றின் ஆவணங்களாகவும் இவை திகழ்கின்றன. தமிழ் மொழியின் வளர்ச்சியில் அரைவாய்மொழி பாடல்கள் வகிக்கும் பங்கினை உறுதிப்படுத்தும் வகையில் மலையக வீதி பாடல்கள் அரைவாய்மொழி இலக்கிய மரபின் பண்புகளை காத்து தொகுத்து ஆவணப்படுத்தி நிற்கும் தனித்துவமான பண்பாட்டு மற்றும் இலக்கிய சான்றுகளாக விளங்குகின்றன. நன்றி.